மோடி அவர்கள் நம்முடைய இந்திய நாடு வல்லரசாக ஆக வேண்டும் என்பதற்காக பல்வேறு ஆக்கப்பூர்வமான முயற்சிகளை எடுத்திருக்கிறார். அதில் ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ், அந்நிய முதலீடுகள் என்று மத்திய அரசினுடைய கொள்கை முடிவின் காரணமாக அதனுடைய பலனை நேரடியாக விரைவாக அனுபவிக்கின்ற சூழலை தமிழகத்தில் மத்திய அரசின் கொள்கைகள் உருவாக்கி இருக்கிறது. ஆக மத்திய அரசினுடைய ஆக்கப்பூர்வமான கொள்கைகளோடு இணைந்து பணியாற்றினால் தமிழக அரசு தமிழகத்தை உண்மையாகவே ஒரு வளர்ச்சி நிலைக்கு எடுத்துச் செல்ல முடியும் என்பது என்னுடைய கருத்து. இந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடரின் போது பல்வேறு தீர்மானங்கள் மத்திய அரசுக்கு எதிராக நிறைவேற்றினார்கள். அதில் அவர்களுடைய சித்தாந்தம் சார்ந்த தீர்மானங்கள் என்பது ஒவ்வொரு அரசியல் கட்சிக்கு இருக்கின்ற உரிமை. ஆனால் வக்ஃப் சட்டம் என்பதெல்லாமே மத்திய அரசாங்கத்தினுடைய முழு கட்டுப்பாட்டில் இருக்கின்ற துறையினுடைய ஒரு சட்ட திருத்தத்தை கூட எதிர்த்து சட்டப்பேரவையிலே தீர்மானம் நிறைவேற்றினார்கள். முழுவதுமாக